Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணுங்க फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேச போறோம் फ्रेंड्स. அதாவது ஸ்ட்ராட்டஜி பத்தி. இந்த வீடியோக்கு கீழே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் கீழே 3 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ் ப்ரோக்கிங், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் லைஃப் டைம் மெம்பர் ஆகிடுவீங்க. ஸோ மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு கிடைக்கும் அதில் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ஓகே, உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த 3 லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா மந்த்லி 399 பே பண்ணி நீங்கள் டைரெக்டாக கூட ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஒன்று மந்த்லி ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று. அதாவது எவ்ரி லைஃப் டைமுக்கு வந்து மந்த் எண்டு ஒரு ஃப்ரீ வெபினார் கிடைச்சிட்டு இருக்கும். அதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அந்த வெபினாரில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா லியோ ட்ரேட் 27 கொடுத்துருங்க பாருங்கள் இங்கிலீஷ்க்காக. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் வீடியோஸ் கண்டினியூ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ என்ன அப்படின்னா, சார் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஓகேங்களா? அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான், நம்ம லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிவிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அதை தொடர்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டுறோம். ஓகேங்களா? ஸோ அது தப்பான ஒரு சின்ன டிசிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சில மாதத்தில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 டிவைட் பண்ணிக்கினா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக ட்ரேட் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்மலாம் வந்து எந்த ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அதில். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய மெம்பர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பேரும் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் கூட அது 1% கூட அதில் எந்த ஒரு வேரியேஷனும் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ அந்த தவறான கருத்தை தூக்கி போட்டுருங்க. இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யறதில்ல அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸில் அந்த இண்டஸ்ட்ரியிலையோ ஏதோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து வால்யூம்ஸ் வந்து கம்மியாகிடும். ட்ரேட் பண்ணுறவங்களுடைய நிலவரம் கம்மியாகிடும். அதாவது ஒரு சில மாதத்தில் பிட்வீன் த கேப்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்தில் வந்து நம்ம கணக்கெடுத்துலாம், சும்மா ரஃபாக ஒரு கணக்கெடுத்துக்கலாம். இப்போ ஒன்றாம் மாதம், இது 12ஆம் மாதம் இல்லைங்களா? ட்ரேடிங் வந்து கண்டினியூவாக வந்து ஒரு 12 மாதமும் அப்படியே லைனாக உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுத்துட்டு போகாது அப்படின்னு நினைக்காதீங்க. இது எப்படி போகும்னா, ஒரு 2 மாதம் கரெக்டாக போகும். அதுக்கடுத்து அந்த 3ஆம் 4ஆம் மாதத்து 5ஆம் மாதத்துல சரியாக போகாது. 6ஆவது 7ஆவது மாதம் சேம் அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும். திரும்ப 8ஆம் மாதத்தில் இப்படி போகும், ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கான, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் நல்லா ஒர்க் ஆன ஸ்ட்ராட்டஜி இந்த லாஸ்ட் இந்த 1 மாதமாக வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? ஒன்று கேண்டில் சைஸ் சின்னதாக அமையுது, இல்லையா டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, இந்த 2 மாதம் விட்டணும். நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 2 monthsக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அது ஒரு 2 மாதம் விட்ட சொல்ல அந்த கவனிச்சிக்கிட்டே வரணும் அந்த ஸ்டாக்ஸ். ஏன் இன்னொரு காரணம் என்னென்னா, அது 400 ரூபாய்க்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஓகேங்களா? இப்போ 400க்கு கீழே வந்ததுனால என்ன 350, 300 அப்படின்னு போயிடுச்சு ஒன்று. ப்ளஸ் அதில் வால்யூம்ஸும் கம்மியாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வால்யூம் கம்மியான காரணத்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம 4th கேண்டில் வந்து அந்த கிரியேட் பாஸ்குள்ள தெரியும் உங்களுக்கு. கேண்டில் 2nd கேண்டில் 3rd கேண்டில் சின்னதாக கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து கேண்டில் பெருசாக இருக்கும். ஸோ கேண்டில் பெரிய சைஸ் வச்சு அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். 4th கேண்டில் சைஸ் நம்ம 4 rupees மேலே கிரியேட் ஆகும், 6 rupees 7 rupees அது மாதிரிலாம் கிரியேட் ஆகும் ஒரு சில டைமில். அதாவது போன வருஷத்தில். இப்போ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா 2 rupees 1.8 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அந்த 4th கேண்டில் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக டாடா ஸ்டீல் சொன்னேன், நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் இப்போ நம்மளோட க்ரூட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். க்ரூட் ஆயில் 5 o'clock ஸ்ட்ராட்டஜி கூட இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகிறதும் பிரச்சனை இல்லை. எப்போ கண்டினியூவாக ஒரு 2 days அப்படி ஸ்டாப் லாஸ் ஆகுறது இல்லை, அந்த மந்த் எண்டில் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிடுங்க, கொஞ்சம் நியூட்ரல் ஆகிடுங்க, எமோஷனல் ஆகிடாதீங்க.
இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக வரும், என்ன லைஃப் டைமுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நெக்லெக்ட் ஆகிடாதீங்க. அவேர்னஸாக இருங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பரவாயில்ல. அந்த ஸ்ட்ராட்டஜியை என்ன சொல்லுது, ஒரு 2 மாதம் சம்பாதிச்சிங்களா, இல்லை ஒரு மாதம் தொடர்ந்து கண்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் கீப் லாஸ் அதிகமாக உங்களுடைய அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி தெரியுதா, உடனே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட்டபிள் ஆகலை, இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, நான் அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நடந்துருக்கிறேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. இப்போ பாருங்கள், இந்த crude oil கூட ஃபஸ்ட் நல்லா ஒர்க் ஆனிச்சு. இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸ் எப்போ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ரேஞ்ச் வரலாம் நிறைய ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு அதில். ஓகே, ஒரு சில நாள் ட்ரேட் அமையும், இல்லை ட்ரேட் அமையாமல் போய்டும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து crude oil ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆச்சு இந்த ரேஞ்சில். இப்போ எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை, எப்போ உங்களுக்கு லாஸ் அதிகமாகுதுன்னு தோணுதோ, உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எப்போ மைனஸில் போதோ அப்போ வந்து அலர்ட் ஆகிடுங்க, தள்ளி நின்றுங்க. ஓகேங்களா? தள்ளி நின்று பேக் டெஸ்ட் எடுங்க. அதுக்கு அடுத்த மாதம் எப்படி போகுது, மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். நல்ல வேல்யூம் வரணும், மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரன் பண்ணும். ஓகே, இப்படி இந்த மாதிரி ட்ரெண்ட் ரன் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம சைட்வேஸ்லேயே போகுது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் அப்ளை பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக கூடாது ஃப்ரெண்ட்ஸ். முற்றிலும் அதை தவிர்த்துருங்க. ஓகேங்களா? அது என்னென்னா இருக்கட்டும். இப்போ சில்வரில் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒர்க் ஆகும். அது ஏன்னா வந்து சில்வர், கோல்டு, க்ரூட் ஆயில் அதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒர்க் ஆகிற கண்டிஷன்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா? இது ஒரு சில நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ லாஸ்ட் 2-3 மந்த்ஸ், செப்டம்பரா இல்லை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அந்த 3 மாதத்தில் வந்து சரியாக வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ ஸ்ட்ராட்டஜியை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ப்ராஃபிட் வந்தால் மட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூவாக கொண்டு போகணும். ப்ராஃபிட் விட்டுட்டு நம்மளோட லாஸுக்கு எப்போ கை கிடைக்குதோ, அதாவது 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா எப்போ 95,000 மந்த்தில் ரெடியூஸ் ஆகுதோ, ஸோ நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப பேக் டெஸ்ட்லாம் நிறைய எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா அப்ளை பண்ணி நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. ஆனால் நம்ம என்ட்ரி பண்ணுற நேரம் மட்டும் ஏன் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகுது அப்படின்ற சில கேள்வி சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே, அப்ளை பண்ணுறது பேக் டெஸ்ட் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ உண்மையிலேயே ரியலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, ஒரு அடுத்த ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ டாடா ஸ்டீல் அதோட முடியல, நம்மளது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லைங்களா. ரிலையன்ஸில் இருக்குது, டாடா ஸ்டீலில் இருக்குது, சில்வரில் இருக்குது, க்ரூடில் இருக்குது. இது மாதிரி நம்ம என்னென்ன அப்ளை பண்ணி, இப்போ என்னுடைய வெபினாருங்க வந்து அட்டென்ட் பண்ண நண்பர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் சில டைமில் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கும், அதுவும் அப்படி கண்டினியூவாக ப்ராஃபிட் கொடுக்கும்னு சொல்ல வரல. ஓகேங்க, ஏன்னா அவங்க வெபினாரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வந்து அது மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏன் சொல்லித்தரேன்னா, அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில் வராங்க, நமக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த வெபினார் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு அந்த சின்ன ட்ரிக்ஸ் சொல்லி தருது. ஓகே, ஸோ இப்போ அவங்க நம்மக்கிட்ட ஒரு சம் அமௌண்ட் கொடுத்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்கணும், அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சேம் இதே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கூட. அந்த ஸ்ட்ராட்டஜியில் சின்ன ஸ்டாப் லாஸ் ஆகும், எமோஷனல் ஆகக்கூடாது. எப்போ எமோஷனல் ஆகுறாங்க அப்படின்னா, கண்டினியூஸாக 3 to 4 3 days 2-3 நாள் வரலாம், தொடர்ந்து 3 நாள் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, முடிச்சுக்கலாம், வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படி கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது வந்து லைஃப் டைம் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் நம்பாதீங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சில நாள் ஸ்டாப் லாஸ் கொடுக்கும், அதுவே கண்டினியூவாக ஸ்டாப் லாஸ் கொடுக்கும். ஸ்ட்ராட்டஜி மாற்றுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜி தப்பாக, பேக் டெஸ்ட் எடுத்து தப்பாக, இனிமேட் கரெக்டாக போகமாட்டதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வேல்யூபிள் ட்ரிக்ஸோடு மீண்டும் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.